Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically, Class 9 Ganitha Manjari Part 1 la Chapter 3 The World of Numbers la நம்ம அடுத்தது பார்க்க போற டாபிக் வந்து rational numbers. Previous videosல நம்ம என்ன படிச்சோம்னா first வந்து natural numbers பார்த்தோம், அடுத்தது வந்து whole numbers பார்த்தோம், அடுத்தது integers பார்த்தோம். So integers பத்தி படிக்கும்போது ஒவ்வொரு natural numberக்கும் it will have a negative of its number. இப்போ suppose வந்து 5 இருக்குன்னா 5க்கு வந்து -5 அப்படின்ட்டு வந்து அதோடைய நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். ஓகேவா? அதாவது இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன? அந்த சைன் வந்து ஜஸ்ட் மாறி இருக்கும். இப்போ 5 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? -5. 6 அடிட்டிவ் இன்வர்ஸ் இட் இஸ் -6. இப்போ சப்போஸ் -8 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? +8. additive inverse na enna the negative of the number. Negative of a number na enna? இப்ப 5 இருக்குன்னா அதை வந்து நெகட்டிவ் பண்றது -5. ஓகே, 6 வந்து நெகட்டிவ் பண்றது -6. இப்ப அதே மாதிரி -8 இருக்குன்னா அதை வந்து நெகட்டிவ் பண்ணணும்னா என்ன? முதல்ல ஒரு மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் -8. அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ். அதாவது டெட் ஆஃப் டெட் இஸ் ஃபார்ச்சூன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இஸ் பிளஸ், ஸோ +8. ஸோ -8 அடிட்டிவ் இன்வர்ஸ் இஸ் +8. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னா இட் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் அ நம்பர். இது வந்து நம்ம with respect to integers பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து rational numbers பத்தி படிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்டீஜர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே எல்லாமே வந்து ஒரு ஹோல் நம்பர் வேல்யூவா தான் இருக்கும். இப்போ 1 இருக்கும், 2 இருக்கும், 3, 4 இருக்கும். இப்போ நெகட்டிவ் சைட்ல பாத்தீங்கன்னாலும் -1, -2, -3 இருக்கு. இப்போ சப்போஸ் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்மர் இருக்காரு, அந்த ஃபார்மர் கிட்ட ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஃபார்மர்கிட்ட ஒரே ஒரு லேண்ட் தான் இருக்கு. ஆனா அவர்கிட்ட வந்து மொத்தம் 3 பசங்க இருக்காங்க, 3 சன்ஸ் இருக்காங்க. சோ இந்த லேண்டை வந்து அவர் டிவைட் பண்ணணும்னா வெறும் இன்டீஜர்ஸ் வச்சு டிவைட் பண்ண முடியுமா? அதை வந்து பார்ட்ஸ் தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டலா வந்து 3 சன்ஸ் இருக்கிறனால அதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸா அவர் வந்து டிவைட் பண்றாரு. டிவைட் பண்ணி ஒவ்வொரு சன்னுக்கும் ஒரு பார்ட்டை வந்து கொடுத்துடுறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் நம்பர் இருக்குன்னா அதை வந்து நம்மளுக்கு பார்ட்ஸா டிவைட் பண்ண வேண்டி இருக்கும் சில இடங்கள்ல. இப்ப சாக்லேட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சாக்லேட் தான் இருக்கு, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணாம நீங்க சாப்பிட மாட்டீங்க. சோ என்ன பண்ணுவீங்க? அதை 2 பிரேக் பண்ணி, அதாவது ஒரே சாக்லேட்டை 2 பார்ட்ஸா நீங்க டிவைட் பண்ணுவீங்க இல்லையா? டிவைட் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஒரு சாக்லேட், நமக்கு ஒரு சாக்லேட்னு எடுத்துப்போம். அதுதான் வந்து பார்ட். ஸோ பார்ட் ஆஃப் அ ஹோல், ஒரு ஹோல் வேல்யூல அதை வந்து பார்ட்ஸா நம்ம டிவைட் பண்ணோம்னா we call it as fraction. ஓகேவா? இது எல்லாம் நீங்க ஆல்ரெடி வந்து படிச்சதுதான், ஜஸ்ட் ஒரு ரீகேப். ஓகேவா? fraction தான் என்னன்னா இட்ஸ் a part of a whole. whole value நார்மலி நம்ம வந்து 1 தான் எடுத்துப்போம். ஓகேவா? whole value is 1. இப்போ நான் வந்து இன்டீஜர்ஸ்க்கு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு நேச்சுரல் நம்பருக்கும் ஒரு நெகட்டிவ் ஆஃப் அ நம்பர் இருக்கும். கரெக்டா? ஒவ்வொரு இன்டீஜருக்கும் எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் அன் இன்டீஜர் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். கரெக்ட்? இப்ப வந்து அப்ப ஃபிராக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஆஃப் தி ஃபிராக்ஷன் இருக்கும். இப்ப சப்போஸ் 3/4ன்றது ஒரு ஃபிராக்ஷன்னா அதோடைய நெகட்டிவ் ஆஃப் தி ஃபிராக்ஷன் என்னது? அதாவது அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? -3/4. ஓகே, இப்போ 5/8 இருக்கு. 5/8 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? -5/8. நெக்ஸ்ட் -6/7 இருக்கு, அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? 6/7, அதாவது +6/7. இது புரிஞ்சுச்சா? ஃபிராக்ஷன் பார்த்தோம். இப்ப வந்து என்னன்னா ஃபிராக்ஷனுக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் ஆஃப் தி ஃபிராக்ஷன் இருக்குது. அதை வந்து இப்ப நம்ம பார்த்தோம். 3/4னா -3/4, 5/8னா -5/8 அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம எல்லா இன்டீஜர்ஸையும் ஃபிராக்ஷன்ஸையும் அந்த ஃபிராக்ஷன்ஸோடைய அடிட்டிவ் இன்வர்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா we call this as a rational number. ஓகேவா? rational numberன்றது it comes from the word ratio. ரேஷியோன்ற டேர்ம்ல இருந்து தான் இந்த rational numberன்ற அந்த வேர்டை வந்து எடுத்தாங்க. ஓகேவா? ரேஷியோனா என்ன? it is a number divided by another number இல்லையா? ரேஷியோ நார்மலா எப்படி எழுதுவோம்? 3:4 எழுதுவோம். அதை வந்து வேற ஃபார்மேட்ல எழுதுனா இட் இஸ் 3/4, ஒன் நம்பர் டிவைடட் பை அனதர் நம்பர்ன்ற மாதிரி வரும் இல்லையா ரேஷியோ? ஸோ ரேஷனல் நம்பர்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லியாச்சு, இட் இஸ் த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், ஃபிராக்ஷன்ஸ்
வேற என்ன இருக்கு, அந்த இன்டீஜர்ஸ்ன்றதுல வந்து நேச்சுரல் நம்பர்ஸும் வந்துரும், ஹோல் நம்பர்ஸும் வந்துரும், அப்புறம் ஃபிராக்ஷன்ஸ், அப்புறம் நெகட்டிவ் ஆஃப் தி ஃபிராக்ஷன், இது எல்லாமே சேர்ந்தது தான் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், நம்ம வந்து கியூன்னு இண்டிகேட் பண்ணுவோம், கேபிட்டல் கியூ. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், நேச்சுரல் நம்பர்ஸை என்னு இண்டிகேட் பண்ணுவோம், ஹோல் நம்பர்ஸை டபிள்யூன்னு இண்டிகேட் பண்ணுவோம், இன்டீஜர்ஸை வந்து இசட்னு இண்டிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸை வி ரெப்ரசன்டட் பை த லெட்டர் கியூ. கிளியரா? நெக்ஸ்ட், இப்ப வந்து ரேஷனல் நம்பர்ஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா பி பை கியூ ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த டிவிஷன் ஃபார்ம்ல ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ரேஷியோ ஃபார்ம்ல அது இருக்கும். பி பை கியூ ஃபார்ம்னா என்னன்னா, பியும் கியூவும் வந்து இன்டீஜர்ஸ், பியும் ஒரு இன்டீஜர், கியூவும் ஒரு இன்டீஜர், அண்ட் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் நாட் ஈக்குவல் டு 0 உங்களுக்கு தெரியும், 0வால we cannot divide, it is undefined இல்லையா? ஸோ பி பை கியூ ஃபார்ம்ல இருக்கும். அப்புறம் q is not equal to 0. ஒன் மோர் திங் என்னன்னா, பியும் கியூவும் வந்து கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கும். கோப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன, அது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் என்ன, 1 மட்டும்தான் இருக்கும். காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்கும். பிக்கும் கியூக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1ஆ தான் இருக்கும். நார்மலா இப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ வந்து அதோடைய ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் தான் நம்ம வந்து நார்மலா எடுத்துப்போம். அந்த நம்பரோட நம்ம வந்து ஒரு காமன் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ சிம்பிள் திங் என்னன்னா, q is equal to p by q and q is not equal to 0. இதுவும் qன்றோம், இதுவும் qன்றோம். So small q, the denominator is not equal to 0. p and q are co-prime numbers. Co-primeனா என்னன்னா, the common factor is 1. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, ரேஷனல் நம்பர்ஸுக்கு வந்து சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் இருக்கு. பிரம்மகுப்தாவோட லா படி பாத்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டினா என்னன்னா, இப்ப ரெண்டு ரேஷனல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், a by b and c by d. இப்ப இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸும் ஈக்குவல்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏவோட டியையும் பியோட சியையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஏடி should be equal to பிசி. இந்த மாதிரி இருந்ததுன்னா we call those two rational numbers as equal. ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். என்னது, a by bன்னு இருக்குது, c by dன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரோட நியூமரேட்டரையும் செகண்ட் நம்பரோட டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்ட் நம்பரோட நியூமரேட்டரையும் ஃபர்ஸ்ட் நம்பரோட டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி ரெண்டுமே வந்து ஈக்குவலா வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸும் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். இப்ப சப்போஸ் நம்மள செக் பண்ண சொல்றாங்க, 1/2வும் 2/4ம் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸா கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், 4 வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டினாமினேட்டர்ல இருக்க 2 வந்து செகண்ட் நம்பரோட நியூமரேட்டர்ல இருக்க 2 நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 1 into 4, இங்க வந்து 2 into 2 வருமா? இப்போ 1 into 4 எவ்வளோ, 4. 2 2s are 4. இது ரெண்டும் ஈக்குவலா? ஸோ we can say that 1/2 and 2/4 are equivalent rational numbers. ஆனா 2/4க்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 2 இருக்கு. கரெக்டா? 2/4 இருக்குன்னா இதையும் 2ஆல டிவைட் பண்ணலாம், இதையும் 2ஆல டிவைட் பண்ணி ஃபைனலா என்ன வருது, 1/2ன்னு வருது. ஸோ 2/4 வந்து they are not co-prime numbers. ஏன்னா அதுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் 2ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் நார்மலி நம்ம வந்து கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். அந்த ரெண்டு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கிற மாதிரி நம்ம பொதுவா வந்து p/q ஃபார்ம்ல எழுதுவோம். ஓகேவா? இப்ப ஈக்குவாலிட்டி செக் பண்றது எப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணணும். கரெக்ட்? இப்ப சப்போஸ் அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துடுறாங்க, கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவலண்டா 3 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒரு காமன் ஃபேக்டரால போத் த நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஒரு ரேஷனல் நம்பர், ஒரு ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் கொடுத்தா ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு into 2 நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2/4ன்னு வருது. இப்போ 3 ரேஷனல் நம்பர் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், into 3 ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது into 4ன்னு பண்ணிக்கோங்க. ஸோ 3/6 4/8ன்னு வரும். ஓகேவா? ஸோ ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணணும், ஒரு காமன் ஃபேக்டரால
நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இது வந்து மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது, டிவைடும் பண்ணலாம். எப்ப டிவைட் பண்ணுவோம், அது வந்து கோப்ரைம் நம்பர்ஸா இல்லாம இருக்கும் போது we can divide it. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதோட ரிவர்ஸே எடுத்துக்காங்களேன். 4/8 ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை நீங்க மல்டிப்ளையும் பண்ணலாம், இன்டூ 2 இன்டூ 2வும் பண்ணலாம், 8/16 போடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், 4/8 நான் என்ன பண்ண போறேன், 4 ஆல டிவைட் பண்றேன். ஓகே, ஏன்னா 4 ஆல் இது ரெண்டுத்துக்குமே வந்து காமன் ஃபேக்டர் வந்து 4 இருக்கு. ஸோ 4 ஆல டிவைட் பண்ணி நான் என்ன பண்ணலாம், 1/2 போடலாம். இல்ல 2 ஆல டிவைட் பண்ணி 2/4 போடலாம். ஓகேவா? ஸோ உங்களை ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னா மல்டிப்ளையும் பண்ணலாம் ஒரு காமன் ஃபேக்டரால, டிவைடும் பண்ணலாம் ஒரு காமன் ஃபேக்டரால. புரிஞ்சுதா? ஓகே, திஸ் இஸ் த டாபிக் ஃபார் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர். இப்போ ஈக்குவாலிட்டி செக் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது வந்து நம்ம புக்ல கொடுக்கல, பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஒரு ரேஷனல் நம்பர் எப்போ வந்து அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்ன, அந்த நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கணும். மீனிங் தே ஷுட் பி கோப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? பியும் கியூவும் கோப்ரைமா இருக்கணும், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். செகண்ட் என்னன்னா டினாமினேட்டர் வந்து எப்பவும் பாசிட்டிவா தான் இருக்கணும். டினாமினேட்டர் should always be positive. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு 4/-9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. ஏன், இது 4ம் 9ம் கோப்ரைம் தான். ஆனா டினாமினேட்டர் எப்படி இருக்கு, மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருக்கக்கூடாது. மைனஸ்ல இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, -1ஆல ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். 4ஐயும் -9ஐயும் -1ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், -1 into 4 is -4. -1 into -1 னா minus into minus will be plus, 1 into 9 will be 9. அப்ப -4/9 வந்துரும். இதுக்கு சிம்பிளான மெத்தட் சொல்றேன். இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காம எப்படி சிம்பிளா போடுறது. இது மாதிரி 4/-9 இருந்ததுன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணிருங்க, இந்த மைனஸ நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்க. ஸோ 4/-9 எப்படி எழுதலாம், -4/9 எழுதலாம். ஓகேவா? ஸோ இது சிம்பிள் மெத்தட். ஆனா ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னா, நம்ம -1ஆல மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னா மொத்தம் 2 கிரைட்டீரியாவை அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது, இட் ஷுட் பி இன் இட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்ன, பியும் கியூவும் வந்து கோப்ரைமா இருக்கணும், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும். செகண்ட் என்ன, டினாமினேட்டர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா இல்லைன்னா என்ன பண்ணணும், அதை பாசிட்டிவா மாத்தணும். அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடணும் அந்த மைனஸ் சைன். இப்ப சப்போஸ் -4/-9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. மைனஸையும் மைனஸையும் இப்படி கட் பண்ணிட்டு ஜஸ்ட் 4/9 நம்ம எழுதிடலாம். ஓகேவா? மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும்ல. மைனஸ் டிவைடட் பை மைனஸ் இஸ் பிளஸ். ஸோ 4/9 டைரக்டா எழுதிடலாம். புரிஞ்சிருச்சா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்? நெக்ஸ்ட் கம்பேரிசன். கம்பேரிசன்னா ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்றது, அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிட்டு அது அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ எழுதுறது. இது மூணுமே கம்ஸ் அண்டர் கம்பேரிசன். ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்றது. கம்பேரிசன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்ல எது பிக்கரு இல்ல எது ஸ்மாலர் அப்படின்னு கேக்குறாங்க. கிரேட்டர் ஆர் ஸ்மாலர்னு கேக்குறாங்க. கம்பேர் பண்றப்ப எப்படி கம்பேர் பண்ணணும்னா, டினாமினேட்டர் சேமா இருக்கணும், இல்லைன்னா சேமா ஆக்கணும். ஓகேவா? டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். சேமா இல்லைன்னா சேமா ஆக்கணும். எப்படி சேமா ஆக்குவோம், யூசிங் எல்சிஎம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1/2 இருக்கு, 1/4 இருக்கு. இப்ப இந்த டினாமினேட்டர்ஸ் பாருங்க, டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, we have to take the LCM. எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர்ஸை கம்பேர் பண்ணணும். இப்ப 2க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன, 4. ஓகே, இது நார்மலா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, 2வையும் 4ஐயும் போடுவீங்க, 2ஆல டிவைட் பண்ணுவீங்க, 1 டைம் 2 டைம், திருப்பி 2ஆல டிவைட் பண்ணா 1 1. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா 9th வந்ததுக்கு அப்புறம் போடாதீங்க. பார்த்த உடனே சட்டுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ 2 into 2 is 4. LCM is 4. ஓகேவா? இப்போ செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, செகண்ட் ரேஷனல் நம்பருக்கு ஆல்ரெடி டினாமினேட்டர் 4 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் நம்ம டினாமினேட்டர் 4ஆ மாத்தணும்னா என்ன பண்ணணும், மேலையும் கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஏன் மேலையும் கீழையும் அப்படின்னா, இப்ப நம்மளோட பர்பஸ் என்னன்னா,
டினாமினேட்டரை வந்து நம்ம 4-ஆ மாத்தணும். ஏன்னா LCM is 4, அதனால டினாமினேட்டரை 4-ஆ மாத்தணும். ஸோ 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 4 வரும்? 2-வை மல்டிப்ளை பண்ணா 4 வரும். இப்ப நீங்க கீழே என்ன பண்றீங்களோ அதையே நம்ம மேலையும் பண்ணணும். டினாமினேட்டர் 2ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரையும் 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ 2 into 1 is 2, 2 into 2 is 4. 2/4, இது வந்து 1/4. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க, 2/4ஐயும் 1/4ஐயும் கம்பேர் பண்ணா என்ன ஆகும்? 2/4 தான் கிரேட்டர். ஸோ 1/2 இஸ் கிரேட்டர். ஓகேவா? ஸோ ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை கம்பேர் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். டினாமினேட்டர் சேம் ஆனோன்னு என்ன பண்ணிடணும்? நம்ம நியூமரேட்டர்ஸை கம்பேர் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணணும்? நம்ம நியூமரேட்டர்ஸை தான் கம்பேர் பண்ணுவோம். 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மேக் த டினாமினேட்டர் சேம், நெக்ஸ்ட் கம்பேர் த நியூமரேட்டர்ஸ். அவ்வளவுதான். இதுதான் ஸ்டெப்ஸ் ஃபார் கம்பேரிசன். கிளியர்? இதே வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். அடிஷன், சப்ட்ராக்ஷன், கம்பேரிசன், இது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து கம்பேரோ ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். ஸோ அடிஷனுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். மேக் த டினாமினேட்டர் சேம். ஓகேவா? கம்பேரிசனுக்கு என்ன பண்ணணும்? நியூமரேட்டரை கம்பேர் பண்ணணும். அடிஷனுக்கு என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரை ஆட் பண்ணிடணும், டினாமினேட்டரை அப்படியே போட்டுரும். இப்ப இதே 1/2 and 1/4 எடுத்துக்கலாம். இதை வந்து ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இது டிஃப்ரெண்டா இருக்கிறனால LCM எடுத்து 1/2ஓட ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் என்ன? 2/4. ஸோ 2/4 பிளஸ் 1/4 எவ்வளவு வரும்? டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கோங்க. இது காமன் மிஸ்டேக் என்னன்னா டினாமினேட்டரையும் ஆட் பண்ணிடுவாங்க. 4 + 4 = 8ன்னு. அப்படி பண்ணக்கூடாது. டினாமினேட்டர் சேமா தான் இருக்கணும். நியூமரேட்டரை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2 + 1 = 3. இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் இதே சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். 1/2 minus 1/4னா 2/4, 1/2ஓட ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் 2/4 minus 1/4. டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கோங்க, நியூமரேட்டரை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 2 - 1 = 1. ஓகே, ஃபார் அடிஷன், சப்ட்ராக்ஷன், கம்பேரிசன், இது மூணுத்துக்குமே டினாமினேட்டரை ஃபர்ஸ்ட் சேம் ஆக்கிடணும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்? கம்பேர் பண்றதுன்னா நியூமரேட்டரை கம்பேர் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் அப்படியே போட்டுட்டு நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா டினாமினேட்டர் அப்படியே போட்டு நியூமரேட்டர்ஸை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஆனா மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் அது மாதிரி கிடையாது. ஓகே, இப்ப மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். 1/2 அதே நம்பர்ஸ் தான் எடுக்கிறேன். 1/2ஐயும் 1/4ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நியூமரேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க. எங்கேயாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும்னா நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை இல்லையா? அதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்றது எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல இருக்கிறதையும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2/4 into 4/8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணலாமா? அதே மாதிரி இந்த 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணலாம். இந்த 2 டேபிள் அடிச்சோம்னா இது 1 டைம், இது 4 டைம். அந்த மாதிரி கேன்சல் பண்ணலாம். இதுதான் வந்து ஸ்ட்ரைக்கிங் அவுட். அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். நியூமரேட்டரையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? இப்ப நம்ம பேக் டு அவர் ப்ராப்ளம் எப்படி பண்றது பார்க்கலாம். 1/2 into 1/4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ். 1 into 1 is 1 by multiply the denominators. 2 into 4 is 8. So the final answer is 1/8. Clear? இப்ப நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி கிடையாது. அப்படியே டினாமினேட்டரை போடக்கூடாது, மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 2 into 4 is 8ன்னு போட்டிருக்கோம். இப்ப டிவிஷனுக்கு பார்க்கலாம். டிவிஷனுக்கு பாத்தீங்கன்னா இதே நம்பர் எடுத்துக்கலாம். 1/2 into 1/2 divided by 1/4னா என்ன பண்ணணும்? You have to take the reciprocal. ரெசிப்ராக்கல்னா என்ன? ரெசிப்ராக்கல்னா நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் போடுறதுதான் ரெசிப்ராக்கல். இப்ப சப்போஸ் அந்த நம்பர் a/bன்னு இருக்குன்னா அதோட ரெசிப்ராக்கல் என்ன? b/a. the denominator என்ன ஆயிடுது? இந்த இடத்துல நியூமரேட்டர் ஆயிடுது. நியூமரேட்டர் என்ன ஆயிடுது? டினாமினேட்டர் ஆயிடுது. சோ ரெசிப்ராக்கல்னா என்ன? ஜஸ்ட் உல்டாவா போட்டுறணும். நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் போட்டுருவோம். ஓகேவா? டிவிஷனுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே போட்டுறணும். அப்புறம் டிவிஷனை இன்டூன்னு மாத்திக்கிட்டு டேக் த ரெசிப்ராக்கல் ஆஃப் த செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பருக்கு மட்டும்தான் ரெசிப்ராக்கல் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எடுக்க கூடாது. ஓகேவா?
ஸோ 1/4க்கு ரெசிப்ராக்கல் என்ன 4/1 ரெசிப்ராக்கல்னா அப்படியே உல்டா ஓகே இப்போ 4ஐயும் 2ஐயும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணலாமா 2 டேபிள்ல ஸோ இது 1 டைம் இது 2 டைம்ஸ் அப்போ என்ன வரும் 1 into 2 is 2 1 into 1 is 1 so the final answer is 2 division புரியுதா டிவிஷனுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டிவிஷன் சைனா மல்டிப்ளிகேஷன் சைனா மாத்திட்டு செகண்ட் நம்பருக்கு ரெசிப்ராக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளவுதான் சிம்பிள் நீங்க இத போடுறது வந்து எப்படி போடலாம்னா 1 into 4 is 4 2 into 1 is 2 so 4/2 which is equal to 2/1 இத மாதிரியும் போடலாம் ஆனா wherever possible எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறது தான் அட்வைசபிள் am I clear இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்ம கியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதை வந்து மறந்துடாதீங்க ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கும்போது மொத்தம் வந்து 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா இப்போ நம்ம 2 ரேஷனல் நம்பர்ஸை ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரும் எப்படி இருக்கணும் ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கணும் ஓகேவா தட் இஸ் கால்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/2ஐயும் 1/4ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது 3/4னு வந்தது ஸோ 3/4 இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர் ஏன் ரேஷனல் நம்பரு ஏன்னா அதை வந்து நம்ம P/Q ஃபார்மில் எழுத முடியும் ஓகேவா அது என்ன P/Q ஃபார்மில் எழுதுறது எல்லா நம்பரையும் தான் P/Q ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ எதெல்லாம் வந்து P/Q ஃபார்மில் எழுத முடியாது எழுத முடியலன்னா அந்த நம்பர்லாம் என்ன மாதிரி நம்பர் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் படிக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு இது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க P/Q ஃபார்மில் இருக்குதுன்னா அது ரேஷனல் நம்பர் ஓகேவா ரொம்ப நாள் தள்ளி போட மாட்டோம் எழுத முடியலனா அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லிடு நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை மேபி இந்த சாப்டர்லேயே வந்து வி வில் கிவ் த எக்ஸ்பிளனேஷன் ஓகே ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன 2 ரேஷனல் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சரும் ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கணும் தட் இஸ் கால்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இது வந்து ஃபார் அடிஷன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் சப்ட்ராக்ஷனுக்கு என்னன்னா இப்போ 2 ரேஷனல் நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா வர ஆன்சரும் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கும் ரேஷனல் நம்பராக தான் இருக்குது மல்டிப்ளிகேஷனுக்கு 2 ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரும் மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும் ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது ஆனால் டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகும் ஆனால் அந்த டினாமினேட்டர்ஸ் வந்து 0வாக இருக்கக்கூடாது 0வாக இருந்ததுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது ஏன்னா தட் இஸ் அன்டிஃபைன்டு ஸோ இதை மாதிரி ப்ரொவைடட் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் அதில் கொடுக்குறனால க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் டிவிஷன் இஃப் அப்படின்னு போட்டு அந்த டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா இப்போ நீங்கள் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறீங்க இப்போ 2 ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது A/B + C/D 2 ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது A/Bன்னு ஒரு ரேஷனல் நம்பர் C/Dன்னு ஒரு ரேஷனல் நம்பர் இந்த 2 நம்பரையும் ஃபார் அடிஷனுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதை ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது A/B + C/D ஷுட் பி ஈக்குவல் டு C/D + A/B இப்போ A/Bன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்பராக எடுத்திருக்கோம் C/Dன்றதை செகண்ட் நம்பராக எடுத்திருக்கோம் செகண்ட் பார்ட்டில் என்ன அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணியிருக்கோம்னா C/Dயை ஃபர்ஸ்ட் நம்பராக எடுத்திருக்கோம் A/Bயை வந்து செகண்ட் நம்பராக இருக்கும் அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஓகேவா அதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் ஆனால் சப்ட்ராக்ஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது ஏன் ஆகாது பார்க்கலாம் இப்போ 1/2 - 1/4 இதுவும் 1/4 - 1/2 ஈக்குவலான்னு பார்க்கலாம் ஓகேவா இப்போ 1/2லேருந்து 1/4 சப்ட்ராக்ட் பண்ணப்போ 1/2 நம்மளுக்கு வந்தது ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா 1/4 - 2/4னு வருதா டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க நியூமரேட்டர்ஸை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும் நியூமரேட்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 - 2 1 வந்து சின்ன நம்பர் 2 வந்து பெரிய நம்பர் இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போடுவோம் இன்டீஜர்ஸோட ப்ராப்பர்ட்டியும் இங்கே வரும் இல்லையா ஏன்னா வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பர்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1 வரும் இதில் பிகர் நம்பர் எது 2 2ஓட சைன் என்ன மைனஸ் அப்போ -1/4னு வருது இது வந்து 1/4 வரும் 1/2ன்னு போட்டுட்டேன் 1/2 - 1/4 is 1/4
ஓகேவா? ஸோ இது 1/4ன்னு வருது, இது -1/4ன்னு வருது. அப்போ இது வந்து இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். இது வந்து தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ சப்ட்ராக்ஷனுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அதையும் பார்த்துடலாமா? 1/2 இன்டூ 1/4ம் 1/4 இன்டூ 1/2ம் நம்மளுக்கு என்ன வரும்? சேமாக தான் வரும். 1/8 1/8ன்னு வரும். ஓகே, ஸோ commutative property is satisfied for addition and multiplication. சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா அதே இதுதான், ஜீரோ தான் அந்த இடத்துல விளையாடுது. அந்த இடத்துல வந்து இந்த வில்லன் ரோல் பிளே பண்றது அந்த ஜீரோ தான். அது டினாமினேட்டர்ல வந்ததுன்னா we cannot define it. ஓகே, ஸோ தட் இஸ் commutative property. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்னன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரியே தான், ஆனால் மோர் தேன் 2 நம்பர்ஸ் வந்ததுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? a by b into c by d ப்ளஸ் வச்சே சொல்லித்தரேன், ப்ளஸ் e by f should be equal to a by b plus c by d. இதை ஒரு ப்ராக்கெட்ல போட்டுக்கிட்டு ப்ளஸ் e by fன்னு போடணும். ஓகேவா? ஸோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். ஆர்டரை வந்து 3 நம்பர்ஸ் இருக்கும் போது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா we can use the bracket. ஏன்னா எப்பயுமே bracket is given the first preference. bracket போட்டு எது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இந்த இடத்துல எது ரெண்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறோம்? c by d யையும் e by f ஐயும் ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரோட a by b ஆட் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணுவோம்? a by b யையும் c by d யையும் ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரோட e by f ஆட் பண்ணுவோம். அதுதான் டிஃபரன்ஸ். திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Distributive property of multiplication over addition இல்லனா subtraction. அடிஷனுக்கு என்ன, சப்ட்ராக்ஷனுக்கு என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ சப்போஸ் 3 நம்பர்ஸ், 3 ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு. a by b into c by d plus e by fன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த a by b என்ன பண்ணணும்? நம்ம இந்த ரெண்டு டேர்ம்ஸோடையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 2 டேர்ம்ஸ் இருக்கா பிராக்கெட்குள்ள? ஸோ 2 டேர்ம்ஸோடையும் இந்த a by bன்ற நம்பரை வந்து a by bன்ற ரேஷனல் நம்பரை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? which is equal to a by b into c by d. ஓகேவா? a by b யோட c by d நான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்புறம் நடுவில் பிளஸ் இருக்கா? இங்க பாருங்க, இங்க பிளஸ் இருக்குல்ல? ஸோ இந்த பிளஸ் தூக்கி இங்க போட்டுக்கணும். பிளஸ் இந்த a by b நான் இப்போ e by f ஓட மல்டிப்ளை பண்ண போறேன். இன்டூ e by f. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ a by b இன்டூ c by d பிளஸ் a by b இன்டூ e by f. திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இந்த a by bன்றத ஒரு டேர்மோடையும் நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் தான் என்ன? இந்த ரெண்டு நம்பரும் எப்படி ரிலேட்டடு? தே ஆர் பீயிங் ஆடட். அதனால இந்த இடத்துல அடிஷன் சிம்பிள் போடும். இதே சப்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்களேன், பிளஸுக்கு பதில் என்ன இருக்கும்? மைனஸ்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துலயும் மைனஸ்னு வந்துடும். ஓகேவா? அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிஃபரன்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்புறம் ஆடோ சப்ட்ராக்டோ அதை போட்டுறணும். அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். Am I clear? Exercise set 3.3 first question. இதில் வந்து 4 subdivision இருக்கு. Prove that the following rational numbers are equal. அவங்க வந்து ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர்ஸை வந்து ஜஸ்ட் வந்து அதர் நியூமரேட்டர்ஸோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. கரெக்டா? ஸோ 2/3 4/6 இது ரெண்டும் வந்து ஈக்குவலான் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? a by b c by d அப்படி ஈக்குவல்னா என்ன ஆகும்னா ad should be equal to bc இல்லையா? ஸோ 2 into 6 and 3 into 4. 2 into 6 is 12, 3 into 4 is 12. ஓகேவா? ஸோ 12 equal to 12. அதனால therefore the rational numbers are equal. நீங்க 2/3 and 4/6 are equal னு கூட எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இது ஜஸ்ட் I will erase it out.
இந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா அனதர் மெத்தட். இப்போ 2/3 இருக்கு, 4/6 இருக்கு. இப்போ 4/6 நான் என்ன பண்ணுறேன், 4ஐயும் 6ஐயும் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் என்ன வருது, எனக்கு 2/3ன்னு வருது. ஓகேவா? therefore 2/3 and 4/6 ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? எய்தர் வே இது கரெக்ட். ஒரு காமன் ஃபேக்டரால வேற ஒரு ரேஷனல் நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ரேஷனல் நம்பர் அனதர் ரேஷனல் நம்பர் வருதுன்னா அப்போ வந்து அது ரெண்டும் ஈக்குவல்னு தான் அர்த்தம். ஓகேவா? இது வந்து 2/3யோட ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர். ஓகேவா? 5/4 and 10/8. 5/4 10/8 இருக்கா? ஜஸ்ட் வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். 5 into 8 equal to 10 into 4. 5 into 8 is 40. 10 into 4 is 40. Therefore 5/4 and 10/8 are equal. Another methodல இதுக்கப்புறம் another method போட மாட்டேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். another method என்னன்னா 10/8 என்ன பண்றேன், நான் 2ஆல் டிவைட் பண்றேன். 2ஆல் டிவைட் பண்ணா எனக்கு 5/4ன்னு வருது. அப்போ வந்து therefore they are equal அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? போத் மெத்தட்ஸ் ஆர் கரெக்ட். இதில் வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான், ஆனால் ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா ஃப்ராக்ஷன்ஸில் வந்து ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டினாமினேட்டருக்கும் சரி நியூமரேட்டருக்கும் சரி we will use only the positive integers. ஆனால் ரேஷனல் நம்பருக்கு நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ we can say all fractions are rational numbers but all rational numbers are not fractions. ஓகேவா? இது வந்து இந்த கொஸ்டினோட ரிலேட்டட் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் -3/5 -6/10. -3/5 -6/10. -3 into 10 should be equal to -6 into 5. -3 into 10 is -30. -6 into 5 is -30. என்ன எல்லாமே ஈக்குவலாக வருது. ஓகே, therefore -3/5 and -6/10 are equal. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 9/3 and 3 வெறுமனா வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துறாங்க. இன்டீஜர்னு சொல்லலாம், ஹோல் நம்பர்னு சொல்லலாம், நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எனி நம்பர், எனி ஹோல் நம்பர், எனி இன்டீஜர் கேன் பி கன்வெர்டட் இன்டு அ ரேஷனல் நம்பர். எப்படி? டினாமினேட்டரை நம்ம 1ன்னு போட்டுக்கணும். ரேஷனல் நம்பராக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? p/q ஃபார்மில் இருக்கணும். ஸோ 3/1ன்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இது பிகம்ஸ் அ ரேஷனல் நம்பர். இப்போ நம்மளோட ரூல் அப்ளை பண்ணலாம். 9 into 1 should be equal to 3 into 3. 9 ones are 9, 3 3s are 9. Therefore 9/3 and 3 are equal. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் த சம். அதாவது ஆட் பண்ண சொல்றாங்க. 2/5யும் 3/10யும் ஆட் பண்ண சொல்றாங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன், கம்பேரிசன், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், இது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம அந்த ஆப்ரேஷனை, அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்கிறேன், டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. 5 இருக்குது, 10 இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டினாமினேட்டர் இருந்ததுன்னா யூ ஹாவ் டு டேக் த எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம்க்கு ஒவ்வொரு முறையும் அந்த டப்பா போட்டு 5 10 1/1 வந்து டிவைட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணாதீங்க. சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ 5 10ன்னு இருக்குது. இப்போ 10 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5. 10 வந்து இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5ன்னும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டில் வந்து 10 தான் வந்து உங்களுக்கு எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் போட்டு வேணாலும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2/5யையும் 3/10யையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ அது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்னது? 10. ஏன்னா 10 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? 2/5 மட்டும் நம்ம வந்து டினாமினேட்டரை 10 ஆக்கணும். அப்போ 2/5யோட எதை மல்டிப்ளை 2/5யோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும்? 5யோட நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு 10 கிடைக்கும் இல்லையா? 5யோட 2வை மல்டிப்ளை பண்ணாதான் we will get 10. கரெக்ட்? அதனால என்ன பண்றோம்? நம்ம நியூமரேட்டர்லையும் 2வால மல்டிப்ளை பண்ணணும். என்னெல்லாம் நம்ம டினாமினேட்டர்ல பண்றோமோ அதெல்லாம் வந்து நம்ம நியூமரேட்டர்லையும் பண்ணணும். ஏன்னா நியூமரேட்டரும் பாவம் இல்லையா? இப்போ வந்து உங்க வீட்டில் 2 பேரும் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்துட்டு, இது ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான்,
ஒருத்தருக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கலன்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் அதே மாதிரி தானே, பாவம் அவங்க 2 பேரும். ஸோ இவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதையே அவங்களுக்கும் கொடுத்துடலாம். 5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2வையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 2 எவ்வளோ 4/10. ஸோ 2/5 உடைய ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் என்ன 4/10. இப்போ இதை வந்து நம்ம 3/10ஓட ஆட் பண்ணலாம். ஸோ 4/10 + 3/10 is equal to டினாமினேட்டரை அப்படியே போடணும். ஓகேவா, டினாமினேட்டரை ஆட் பண்ணக்கூடாது. 4 + 3 is 7. So the answer is 7/10. இப்போ செகண்ட் கொஸ்டின், 7/12 and 5/8. இது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, டினாமினேட்டரை பாருங்க, ஒன்று வந்து இன்னொன்னோட மல்டிபிளா இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த மல்டிப்ளை எடுத்து எல்சிஎம்மாக போட்டுருங்கன்னு. ஆனால் இது அப்படி கிடையாது. 12 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்று வந்து இன்னொன்றுத்தோட மல்டிபிள் கிடையாது. இதுக்கு வந்து என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 8 12 இருக்கா, இதில் பிகர் நம்பர் என்னது 12. இப்போ 12உடைய மல்டிப்ளிகேஷன் டேபிள் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றா சொல்லி பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்துடும். ரொம்ப பெரிய நம்பராக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த டானா போட்டு கட்டம் போட்டு எல்சிஎம்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ 12க்கும் 8க்கும் பாருங்க, 12 டேபிள் நம்ம பார்த்தோம்னா 12 1s are 12, 12 2s are 24. 24 வந்து உங்களுக்கு டிவிசிபிள் பை 8ஆன்னு பாருங்க. அதாவது 24 வந்து 24ஓட ஃபேக்டர் வந்து 8ஆன்னு பாருங்க. ஆமாம் இல்லையா, ஸோ எல்சிஎம் என்னவா இருக்கும் 24ஆக தான் இருக்கும். 8 3s are 24 வரும். அதனால எல்சிஎம் என்னவா இருக்கும் 24ஆக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கிற பட்சத்தில் நான் எல்சிஎம்மே போடுறேன். 12க்கும் 8க்கும் எல்சிஎம் ஃபஸ்ட்டு இதால் இது பண்ணணும், 2ஆல் இது பண்ணணும், 6 4 வரும், அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 3 2 வரும், திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 3 1 வரும், திருப்பி 3ஆல் டிவைட் பண்ணுறேன், 1 1, 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ எல்சிஎம் என்னது 24. இது நீங்கள் வந்து இவ்வளோ டானா போடுறதுக்கு பதில் இந்த 12 டேபிளில் சொல்லி பாருங்கள் ஒன்று ஒன்றா. 12 1s are 12, 12 2s are 24. செகண்ட் ஒன்லேயே வந்துருச்சு பாருங்க. 24 வந்து உங்களுக்கு 8th டேபிள்லையும் வரும். அப்போ 24 is the எல்சிஎம். இருக்கிறதுலே மினிமமாக எதில் இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேவா, ஸோ எல்சிஎம் 24ஆ. இப்போ 7/12 வந்து டினாமினேட்டர் 24க்கு நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம், 7/12ஓடைய எதை மல்டிப்ளை பண்ணும், 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 24 கிடைக்கும், 2-ஐ மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். அதையே நம்ம நியூமரேட்டர்லையும் பண்ணலாம். ஸோ இட் வில் பி 14/24. கிளியர். நெக்ஸ்ட் 5/8. இப்போ டினாமினேட்டர் 8, 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 24 கிடைக்கும், 3-ஐ மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். அதையே நியூமரேட்டர்லையும் பண்ணுங்க. 5 3s are 15, 8 3s are 24. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 14/24ஐயும் 15/24ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆன்சர் வரும், 14 + 15 is 29, 29/24. கிளியர். இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின், -4/7 + 3/14. இப்போ டினாமினேட்டர்ஸை பாருங்கள், 7 14. நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 14 வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 7. அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும் 14ஆக தான் இருக்கும். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ரேஷனல் நம்பரை மட்டும் நம்ம வந்து ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சா போதும். ஸோ -4/7க்கு டினாமினேட்டர் நம்மளுக்கு 14 வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம 7ஓட 2-ஐ மல்டிப்ளை பண்ணால் we will get 14. அப்போ என்ன பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் அதையே பண்ணணும். -4 × 2 is -8. மைனஸ் ஒரு மைனஸ் தான் இருக்குது, அதனால மைனஸ் அப்படியே வந்துடும். by 7 2s are 14. இப்போ கால்குலேஷன் போடலாம். -8/14 + 3/14. டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ -8 + 3. அப்போ 8லேருந்து 3 போச்சுன்னா எவ்வளோ வரும், நமக்கு 5 வரும். இதில் பிக்கர் நம்பர் எது 8, 8ஓட சைன் என்ன மைனஸ். ஸோ இட் இஸ் -5/14. ஓகேவா, அந்த இன்டீஜரோட ரூல் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, டிஃப்ரெண்ட் சைன்னா we have to subtract and put the sign of the bigger number. இதுக்கு முன்னாடி போட்டதுலலாம் எல்லாமே வந்து அடிஷன் தான் வந்தது. இதில் வந்து அடிஷன்னா என்ன, சேம் நம்பர்ஸ், அதாவது சேம் சைன் உள்ள நம்பர்ஸ் வந்தது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைன்ஸ் வந்தனால என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் எடுத்து போட்டுட்டோம். ஸோ இட் இஸ் -5/14. கிளியர். தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் பண்ணோம், இப்போ வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். நடுவில் வந்து அந்த மைனஸ் சைன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 5/6 - 1/4. இப்போ வந்து டினாமினேட்டர் பாருங்கள் 6 4.
இப்போ வந்து 6 வந்து 6 4 6 வந்து பிகர் நம்பரு 6 மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு பார்த்தா இட்ஸ் நாட் அ மல்டிபிள். அப்போ என்ன பண்ணணும், இந்த 6th டேபிள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வாங்க. அது வந்து 4க்கு வந்து மல்டிப்ளை இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 6 1s are 6, 6 2s are 12. இப்போ 4ம் பார்த்தீங்கன்னா 4 3s are 12ன்னு வந்துடும். அப்போ வந்து 12 is the LCM. ஓகே, ஸோ LCM is equal to 12. அப்போ 5/6 வந்து நம்ம 6ன்ற டினாமினேட்டரை 12 மாற்றணும்னா என்ன பண்ணணும், 2ஓட நம்ம வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 5/6 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 2s are 10, 6 2s are 12. இப்போ நெக்ஸ்ட் 1/4 பார்க்கலாம். அந்த மைனஸை நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். ஸோ 1/4ஓட எதை மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 வரும், 3ஐ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 வரும். ஸோ நியூமரேட்டர்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 3s are 3 by 4 3s are 12. கரெக்டா? இப்போ வந்து இந்த வேல்யூஸை எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 5/6ஓட ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் 10/12. கரெக்டா? அதே மாதிரி 1/4ஓட ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் 3/12. ஸோ மைனஸ் 3/12. 10/12 மைனஸ் 3/12. டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க, நியூமரேட்டரை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 10 minus 3 is 7. தட்ஸ் இட். த ஃபைனல் ஆன்சர் என்னது, 7/12. இப்போ செகண்ட் கொஸ்டின் போடலாமா? 11/8 minus 3/4. டினாமினேட்டர் பாருங்க 8 4. ஓகேவா? இப்போ 8 is a multiple of 4. அதனால LCM என்னது, LCM is 8. இது மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரை நம்ம வந்து ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பரை கன்வெர்ட் பண்ண வேணாம், ஏன்னா டினாமினேட்டர் ஆல்ரெடி 8 தான் இருக்குது. இப்போ 3/4 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 3/4 என்ன பண்ணணும், எனக்கு டினாமினேட்டர் 8 வரணும்னா 4ஓட நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 2s are 6, 4 2s are 8, 6/8ன்னு வருது. இப்போ போடலாமா? 11/8 minus 3/4. 11/8 அப்படியே போட்டுக்கலாம். 3/4ஓட ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் என்ன, 6/8. ஸோ 11/8 minus 6/8னா டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க. 11 minus 6 is 5. அப்போ ஆன்சர் என்னது, 5/8. கிளியரா? ஸோ த ஆன்சர் இஸ் 5/8. இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்ததுல. அடுத்தது வாங்க, கொஸ்டின் நம்பர் 3. இதுவும் சிம்பிள் தான், ஆனால் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணணும். ஓகே, இதில் வந்து -7/9 மைனஸ் ஆஃப் -2/3. மைனஸ் ஆஃப் மைனஸ்னா என்ன, டெட் ஆஃப் டெட் என்னது, ஃபார்ச்சூன். அதனால இதை நம்ம வந்து இப்போ ரீரைட் பண்ணணும். எப்படி ரீரைட் பண்ணணும், -7/9 + 2/3ன்னு ரீரைட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஓகே, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் வில் பி ப்ளஸ். நம்ம ரூல் படி பார்த்தாலும் மைனஸ் இன்டூ மைனஸ் வில் பி ப்ளஸ். அதனால -7/9 + 2/3. இப்போ டினாமினேட்டரை பார்க்கலாம். 9 and 3 வேற வேற டினாமினேட்டர் தான். ஸோ எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 9 வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. கரெக்டா? அதனால எல்சிஎம் என்னவா இருக்கும், 9ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரை சேஞ்ச் பண்ண வேணாம், 2/3 மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 2/3, 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டினாமினேட்டர் 9 வரும், 3ஐ மல்டிப்ளை பண்ணாதான். ஸோ 3 × 3 பண்ணுங்க. அதே மாதிரி நியூமரேட்டர் 2 × 3 என்ன வரும், 6/9ன்னு வரும். அப்போது -7/9 + 2/3 is equal to -7/9 + 6/9. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க. நியூமரேட்டர் பாருங்க, டிஃப்ரெண்ட் சைன். டிஃப்ரெண்ட் சைன்னா என்ன பண்ணணும், ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைனை போடணும். இப்போ 7லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், 1 வரும். பிகர் நம்பர் எது, 7. ஸோ 7ஓட சைன் என்ன, மைனஸ். ஸோ -1/9. புரியுதா? ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் -1/9. கிளியர்? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல எல்லாம். அடிஷன்ஸ் பார்த்தாச்சு, சப்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன, மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஃபைண்ட் த ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா என்ன, வி ஹவ் டு மல்டிப்ளை. ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, 2/3 × 3/10. ஓகே, ஸோ வேறவர் பாசிபிள் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 3ன்னு நியூமரேட்டரில் இருக்குது, அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் 3 இருக்குது. ஸோ வி கேன் கேன்சல் அவுட் ஒன் டைம். ஓகேவா? இப்போ 2 நியூமரேட்டரில் 2 இருக்குது, டினாமினேட்டரில் 10 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணலாம் யூசிங் 2 டேபிள். 2 1s are 2வா, அதே மாதிரி 2 5s are 10. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளை த டினாமினேட்டர்ஸ் பண்ணுங்க. 1 × 1 என்ன, 1/1 × 5 is 5. ஓகே,
இந்த மெத்தட் தான் அட்வைசபிள். இதை ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஆனால் இன்னொரு மெத்தடும் இருக்குது. 2/3 into 3/10 multiply the numerators. 2 3s are 6 by multiply the denominators. 3 into 10 is 30. இதோட நீங்க விட்டீங்கன்னா half mark குறைச்சிருவாங்க. ஏன்னா நீங்க simplest formல எழுதல. 6/30ன்றது it's not in its simplest form. அதனால என்ன பண்ணணும், நீங்க வந்து அது simplest formக்கு எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும், 6ஐயும் 30ஐயும் 6ஆல டிவைட் பண்ணுங்க. 6 divided by 6 is 1. 30 divided by 6 is 5 equal to 1/5. இப்படியும் போடலாம். ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து wherever possible ஃபர்ஸ்டே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சரை இப்படி போடுவாங்க. ஓகேவா? இது எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் 7/11 into 5/8. ஓகே, இது எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. 7ஐயும் 11ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. 7ஐயும் 8ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி 5ஐயும் 11ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. 5ஐயும் 8ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஒரே வழி என்ன, மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ், ரைட் இட். 7 5s are 35. Multiply the denominators and write it. 11 into 8 is 88. 35/88. ஓகேவா? So the product is 35/88. இப்போ third question வரலாம். 4/7 into 5/14. எங்க பாசிபிளோ அங்கெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. 4ம் 14ம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஈவன் நம்பர்ஸ். அப்போ 2ஆல டிவைட் பண்ணலாம். 2 டேபிளில் பண்ணோன்னா 2 2s are 4. அதே மாதிரி 14 பார்த்தீங்கன்னா 2 7s are 14 இல்லையா? இதுக்கு மேலே ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடலாம், 2 5s are multiply the numerators, multiply the denominators. 2 5s are என்ன, 10. 7 7s are 49. இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸை போடணும்ல. ஒரு மைனஸ் நம்பர் மல்டிப்ளைட் பை அ பாசிட்டிவ் நம்பர். மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 10/49. கிளியர்? கொஸ்டின் நம்பர் 5. ஃபைண்ட் த கோஷன்ட். கோஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். 2/3 டிவைடட் பை 3/10. டிவிஷனோட ரூல் என்னன்னா, டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த செகண்ட் நம்பர் அண்ட் மல்டிப்ளை இட் வித் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? செகண்ட் நம்பரை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்துறது என்ன, உல்டா பண்ணிக்கணும். நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? போடலாமா? ஸோ 2/3 இன்டூ 3/10ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, 10/3. அவ்வளோதான். எங்கேயாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2வை வந்து 3ஆல டிவைட் பண்ண முடியாது. 2/3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி 10ஐயும் வந்து 10 and 3யும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒன்லி ஆப்ஷன் என்ன, ஜஸ்ட் மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளை த டினாமினேட்டர்ஸ். 2 into 10 is 20. 3 into 3 is 9. So the final answer என்ன, the quotient is 20/9. quotient என்னன்னு கேட்டாங்கன்னா 20/9 போட்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம்மு 7/11 divided by 5/8. அப்போ என்ன பண்ணணும், செகண்ட் நம்பரை ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7/11 இன்டூ 5/8ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, 8/5. இதில் எங்கேயாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. எல்லாமே கோப்ரைம் நம்பர்ஸு. ஸோ ஜஸ்ட் வி நீட் டு மல்டிப்ளை. 7 8s are 56. 11 5s are 55. So the quotient is 56/55. 56/55. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ? ஓகே. தேர்ட் சப்டிவிஷன் -4/7 divided by 5/14. -4/7 இன்டூ ரெசிப்ரோக்கல் என்ன, 5/14க்கு 14/5. 14/5. இப்போ எங்கேயாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 14யும் 7யும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா? 7th டேபிளில் 7 2s are 14. 7 1s are 7. வேற எங்கேயாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமா? இப்போ 4ஐயும் 2ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணவான்னு வந்து கிளம்பக்கூடாது. ஓகேவா? 4ம் 2ம் நியூமரேட்டரில் இருக்கு. நம்ம மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர டிவைட் பண்ண முடியாது. இப்போ பண்ணலாமானா வி ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாமான்னு கேட்குறேன். இப்போ -4 into 2 is -8. ஓகே, மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கணும். -8. இப்போ 1 into 5 is 5. So the final answer is -8/5. So the quotient is -8/5. Clear? Question number 6. Show that 1/2 plus 3/4 into 8/3 is equal to 1/2 into 8/3 plus 3/4 into 8/3. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு புரியுதா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஓகேவா? ஸோ எப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நார்மலாக பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி பார்த்தோம்னா, இந்த 8/3 வந்து இந்த இடத்துல இருக்கும்.
ஸோ 8/3 இன்டூ 1/2 ப்ளஸ் 3/4ன்னு இந்த இடத்துல வந்து எண்டில் இருக்கு. தட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டேர்மோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதே ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறதுனா என்னன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும், அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணணும். இப்போ ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக வந்ததுன்னா LHS ஈக்குவல் டு RHS. LHSனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, RHSனா ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? LHS ஈக்குவல் டு RHSன்னு சொல்லிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா LHS RHSன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 1/2 ப்ளஸ் 3/4 இன்டூ 8/3. ஓகே, பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிராக்கெட் ஷுட் பி சால்வ் ஃபர்ஸ்ட். இப்போ இதை வந்து நம்ம உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போடலாமா அப்படின்னு கேட்டால் உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணது தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணக்கூடாது. இப்போ அக்கார்டிங் டு பாட்மாஸ் ரூல்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 1/2வையும் 3/4ஐயும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஏன்னா வந்து பிராக்கெட் ஷுட் பி சால்வ் ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு பாட்மாஸ் ரூல். ஓகே, ஸோ 1/2 ப்ளஸ் 3/4. இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2க்கும் 4க்கும் 4 is the multiple of 2, so LCM is 2. LCM is 4. எவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்க. LCM is 4. எது பிக்கர் நம்பரோ அதுதான் போடணும், மல்டிப்பிளில் தான் போடணும். LCM is 4. ஓகேவா? ஸோ 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஏன் இன்ட்டு 2 இன்ட்டு 2? டினாமினேட்டரை நம்ம இப்போ 4 ஆக்கணும். ஸோ இட் வில் பி 2/4. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2/4 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 8/3. இப்போ 2/4 ப்ளஸ் 3/4 எவ்வளோ? டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். 2 + 3 நியூமரேட்டர்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். 2 + 3 is 5. ஸோ 5/4 இன்ட்டு 8/3. இப்போ வந்து பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். 5/4 இன்ட்டு 8/3. வேறெவர் பாசிபிள் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ 4ம் 8ம் நம்ம 4th டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் இல்லையா? ஸோ 4 2s are 8, அதே மாதிரி 4 1s are 4. ஓகே, இப்போ multiply the numerators and multiply the denominators. 5 2s are 10 divided by 1 3s are 3. So 10/3 நம்மளுக்கு LHSக்கு வருது. ஓகே, இப்போ RHS போடணும். RHS என்ன வருது? 1/2 into 8/3, 1/2 into 8/3 plus 3/4 into 8/3 into 8/3. இப்போ பாட்மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா அடிஷனுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 8ம் 2ம் வந்து 2 டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். கரெக்ட்? 2 4s are 8, அதே மாதிரி 2 1s are 2. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, திருப்பி 8ம் 4ம் அதே மாதிரி வந்து 4th டேபிளில் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 4 2s are 8, 4 1s are 4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். is equal to 1 4s are 4 divided by 1 3s are 3. So 4/3 வருது plus 3 2s are 6. இப்போ 3யும் 3யும் கூட இந்த இடத்துல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கலாம். பாருங்க, நான் மறந்துட்டேன். 3யும் 3யும் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ 2/1ன்னு வரும். ஓகேவா? ஸோ 2/1ன்னு வரும். இப்போ 1க்கும் 3க்கும் LCM என்ன? 3 தான். கரெக்ட்? இப்போ 4/3 அப்படியே வச்சுக்கோங்க. 2/1 மட்டும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2/1 into 3 into 3 which gives me 6/3. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ஆட் பண்ணலாம். 4/3 plus 6/3 is equal to டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க, நியூமரேட்டர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 plus 6 is equal to 10. இப்போ LHSம் 10/3 தான் வந்திருக்கு, RHSம் 10/3 தான் வந்திருக்கு இல்லையா? So LHS is equal to RHS. அப்போ therefore 1/2 plus 3/4 into 8/3 is equal to 1/2 into 8/3 plus 3/4 into 8/3. Hence proved. ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா ப்ரூவ்டுன்னு எழுதுங்க, வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா வெரிஃபைடுன்னு எழுதுங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இல்லை ப்ரூவ்டு வெரிஃபைடு எது வேணாலும் எழுதிக்கங்க. புரிஞ்சுதா?
ஃபர்ஸ்ட் LHS சால்வ் பண்ணுங்க, அடுத்தது RHS சால்வ் பண்ணுங்க. LHS சால்வ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடாதீங்க. பிராக்கெட் அக்கார்டிங் டு பாட்மாஸ் ரூல் நீங்க அதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு LHS ஈக்குவல் டு RHS. அதனால இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. which property is used here அப்படின்னு கேட்பாங்க. which property is used here? distributive property of multiplication over addition is used here அப்படின்ற மாதிரி சொல்லணும். கிளியரா? Question number 7. Simplify the following using distributive property. 7 by 9 into bracket குள்ள 6 by 7 minus 3 by 4. So distributive property என்னன்னா நான் வெறுமனே A, B, C மட்டும் வச்சு சொல்றேன். ஓகேவா? P by Q ஃபார்ம்ல எழுதாம. So A into B minus C is equal to A into B. இங்க மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் A into C. அதாவது இந்த 7 by 9 அந்த ரெண்டு டேர்ம்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நடுவுல பிளஸ் சைன் இருந்தா பிளஸ் போடணும், மைனஸ் சைன் இருந்தா மைனஸ் போடணும். ஓகே, அதுதான் ரூல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ 7 by 9 into 6 by 7 minus 3 by 4 is equal to 7 by 9 into 6 by 7 minus 7 by 9 into 3 by 4. சம்டைம்ஸ் என்னன்னா இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு, அதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ் வந்து மச் ஈஸியராக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணோம்னா ஈஸியராக இருக்கும். அது அக்கார்டிங்லி நம்ம தான் வந்து திங்க் பண்ணிக்கணும். இப்போ பாருங்களேன், 7 by 9 into 6 by 7 இருக்கு. இப்போ 7 7 இங்கே கேன்சல் ஆகுமா? அதே மாதிரி 6 by 9லையும் வந்து தேர்ட் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இதுலயும் பாருங்க 3யையும் 9யையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்றப்ப நம்மளுக்கு கால்குலேஷன் வில் பி மச் ஈஸியர். ஓகேவா? இப்போ 7யையும் 7யையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? இப்போ 6யையும் 9யையும் தேர்ட் டேபிள்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன். 3 2s are 6, அதே மாதிரி 3 3s are 9. ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3யையும் 9யையும் அதே மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன் தேர்ட் டேபிள்ல. 3 1s are 3, 3 3s are 9. இப்போ வந்து ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் என்ன வேல்யூ வருது? இது வந்து 7யும் 7யும் கேன்சல் அவுட் பண்ணனால இந்த இடத்துல 1 இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஸோ 1 into 2 is 2 by 3 into 1 கேன்சல் அவுட், 7ஐ கேன்சல் அவுட் பண்ணனால இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். 3 into 1 is 3. அப்போ 2 by 3ன்னு சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. மைனஸ் 7 into 1 is 7 by 3 into 4 is 12. ஸோ 2 by 3 minus 7 by 12ன்னு வருது. ஓகேவா? இப்போ 3 12 பாத்தீங்கன்னா 12 வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும்? 12 தான் இருக்கும். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ 2 by 3 உடைய ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் வித் டினாமினேட்டர் 12 எழுதணும் நம்ம. அப்போ என்ன வரும்? 2 by 3யோட 4 வந்து ரெண்டு இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 by 12ன்னு வரும். கரெக்டா? இப்போ இதை வந்து அந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 by 3 மைனஸ் 7 by 12 is equal to 8 by 12. 2 by 3 உடைய equivalent rational number is 8 by 12 minus 7 by 12 is equal to 1 by 12. எவ்வளோ ஈஸியா கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு பாருங்க. இதே வந்து அவங்க கொடுத்துருக்கிற மாதிரியே போட்டோம்னா 7க்கும் 4க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறமா ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 7 by 9ஓட மல்டிப்ளை பண்ணணும். அது வந்து கொஞ்சம் டிடிஎஸ்ஸாக இருக்கும். ஏன்னா 7க்கும் 4க்கும் எல்சிஎம்னு எடுத்தீங்கன்னா ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 7 4s are 28ன்னு வரும். அப்போ 28 வரும்போது இந்த மேலேயும் கீழேயும் ஃபர்ஸ்ட் நம்பரோட 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 3 by 4ஓட 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இட்ஸ் வெரி டிடிஎஸ் கம்பேரிட்டிவ்லி. இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிடிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதாவது எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கூட இல்லை, அப்படியே ஒரு வாக் இன் கேக் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் 1 by 12. ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியாச்சு. Question number 8, the last question is in the exercise. Find the rational number x such that 5 by 6 into x plus 3 by 5 is equal to 5 by 6x plus 1 by 2. Okay. ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷனல் நம்பர் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோடைய அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான் இது. இது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுத்தையுமே பேரலாக பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 5 by 6 into x plus 3 by 5 is equal to 5 by 6x plus 1 by 2. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டிங் LHS.
இப்போ 5/6 ஒரு டேர்ம்லையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்தது 3/5 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 5/6 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 5/6 இன்டூ 3/5. ரைட் ஹேண்ட் சைடை அப்படியே போட்டுக்கலாம். 5/6x ப்ளஸ் 1/2 அப்படின்னு. இப்போது 5/6 இன்டூ எக்ஸ் வந்து 5/6x ப்ளஸ் இந்த 5யும் 5யும் கேன்சல் ஆகிடுமா? இந்த 5யும் 5யும் கேன்சல் ஆகிடும். 3யும் 6ம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 3 1s are 3, 3 2s are 6. அப்போ ஃபைனலாக என்ன வரும்? இது வந்து 1ன்னு அர்த்தம். 5யும் 5யும் கேன்சல் பண்ணால் 1 1 வரும்னு அர்த்தம். 1 into 1 is 1, 2 into 1 is 2. நான் வேறு கலரில் எழுதிக்கிறேன். ஸோ 1/2ன்னு வந்துடும். 5/6x ப்ளஸ் 1/2ன்னு வருது. ஓகேவா? இப்போ என்ன வருது நம்மளுக்கு? எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல்னு வருது. வேற ஒன்றும் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை தான் அப்படி எக்ஸ்பேண்டடாக எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ போத் சைட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஐடென்டிக்கல். ஒரே மாதிரி தானே இருக்குது. ஓகேயா? தே ஆர் கம்ப்ளீட்லி ஐடென்டிக்கல். The equation holds true for all values of x. அதாவது ஒரு இதை வந்து நம்ம ஐடென்டிட்டின்னு எப்போ சொல்லுவோம்னா, எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்தாலும் அந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு அன்ஆல்டர்டாக இருக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இட் ஹோல்ட்ஸ் ட்ரூ இல்லையா? அதனால எக்ஸ் கேன் பி எனி ரேஷனல் நம்பர். எந்த ரேஷனல் நம்பராக வேணாலும் இருக்கலாம். எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸுக்கு. ரேஷனல் நம்பர், எனி ரேஷனல் நம்பர் இஃப் யூ சப்ஸ்டியூட், உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ, இந்த ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். கேன் பி எனி ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக எழுதணும். இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் இது. ஓகேவா? இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.